அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நான் உங்கள் யோகா மோகன். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு மூச்சு பயிற்சி ஒன்று சொல்லித்தர போறேன். ஒரு சிறந்த ஒரு ஆசனம். இந்த ஆசனத்தின் பேர் கபாலபதி. இன்றைக்கு மலச்சிக்கல் இப்படி இல்லாம போகுது, தொடர்ச்சி செஞ்சு கொண்டு வந்தால் மலச்சிக்கல் இப்படி இல்லாமல் போகின்ற ஒரு ஆசனம் தான் இந்த கபாலபதி. இந்த கபாலபதியை நான் முதல் செய்முறை விளக்கம் தாரேன். அதுக்கு பிறகு இதனுடைய பலன்கள் பயன்கள் இரண்டையும் பற்றி உங்கள்கிட்ட நான் விளக்குறேன். முதல் செய்முறை விளக்கம் செஞ்சு இந்த ஆசனத்தை செஞ்சு போட்டு அடுத்ததான் நாங்கள் அதனுடைய இதுகளை பார்ப்போம். சரியா? குட் மார்னிங் எவ்ரிபடி. டுடே ஐ எம் கோயிங் டு டு நியூ பிரீத்திங் எக்ஸசைஸ். த நேம் ஆஃப் தி எக்ஸசைஸ் இஸ் கபாலபதி. ஓகே, நாங்கள் இப்போ பயிற்சிக்குள்ளே போவோம். ஜஸ்ட் பிகின். ஓகே, முதல் இப்போ நான் சுவாசன நிலையில் இருந்தேன்னா இப்போ அடுத்து வஜ்ராசன நிலையில் இருந்து தான் இந்த பயிற்சியை நாங்கள் செய்ய போகிறோம். ஓகே ஓகே, இப்போ வஜ்ராசன நிலை. இந்த நிலையில இருந்து கொண்டு செஞ்சா இந்த ஆசனம் மிக 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 சிறப்பு வாய்ந்த ஒரு ஆசனம். சரியா? இப்போ நாங்கள் வஜ்ராசன நிலைக்கு வந்துட்டோம். கைகளை முட்டு மேலே எப்படி வச்சுக்கொள்ளணும். அடுத்த கட்டமாக என்ன செய்யணும், ஒரு ஆழமான மூச்சு. மூச்சு முழுவதும் ஒழியும். மீண்டும் ஒரு ஆழமான மூச்சு. மூச்சு முழுவதும் வெளியே. சாதாரண நிலமூச்சுக்கு நீங்க வந்துடணும். சாதாரண நிலமூச்சில் இருந்து கொண்டு இதை எப்படி செய்யறன்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் காட்டப்போகிறேன். சரியா? முள்ளந்தண்டு கழுத்து எப்பவுமே நான் சொல்ற மாதிரி முள்ளந்தண்டு கழுத்து நேர் நிமிந்த நிலையில இருக்கணும். குனிஞ்சு நிமிர்ந்து இந்த விஷயத்த செய்யக்கூடாது. முள்ளந்தண்டு கழுத்து நேர் நிமிந்த நிலை. ஓகே, இந்த கைகளை என்ன செய்யணும், உயர்த்தி கொண்டு இப்படி இப்படி பிடிச்சு கொண்டு இந்த கையை இப்படி மடக்கி இப்படி உயர்த்தி கொள்ளணும். இவ்வாறாக வேகமா மூச்சை உள்ளுக்கு எடுத்து வேகமா வெளியே விடணும். கைகள் இந்த நிலையில தான் இருக்கும். இது ஒரு 10 தடவை செய்யணும். திரும்ப சும்மா சாதாரண நிலைக்கு சும்மா அப்படி சாதாரண மூச்சுக்கு திரும்பவும் அதே மாதிரி என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா திரும்ப ஒரு 10 தடவை, இவ்வாறாக 3 தடவை நாங்கள் இந்த ஆசனத்தை செஞ்சு கொண்டே வரணும். சரியா? இப்போ நான் உங்களுக்கு 10 தடவை செஞ்சுட்டேன். அடுத்தது திரும்ப இன்னொரு 10 தடவை செஞ்சேன். வேகமா மூச்சு எடுத்து வேகமா வெளியே விடணும். ஸ்லோவா எடுத்து விடணும். இப்படி இருந்து கொண்டும் செய்யலாம், நீங்க இப்படி இருந்து கொண்டும் செய்யலாம். இந்த இந்த நிலையில இருந்து கொண்டும் செய்யலாம். அதாவது 2 கைகளை சின்ன எடுத்துக்கொண்டு வேகமா மூச்சு எடுத்து 10 தடவை விடும். இவ்வாறு 10 தடவை 3 தடவை ஒவ்வொரு நாளும் செய்யணும். இந்த ஆசனம் இந்த நிலையில இருந்து செய்யறது, அதுவும் வஜ்ராசன நிலையில இருந்து செய்யறது மிக மிக ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஆசனம். ஓகே, இப்போ நாங்கள் 2 சுற்று செஞ்சுட்டோம். இன்னொரு சுற்று நாங்கள் முதல் செஞ்ச மாதிரி செஞ்சு பார்ப்போம். இந்த கைகளை இப்படி எடுத்து நல்ல வடிவா பின்னியை கொண்டு இப்படி வச்சுக்கொள்ளணும். வச்சுக்கொண்டு சாதாரண நிலைக்கு இப்படி வந்துடணும். இந்த ஆசனம். அப்போ இந்த ஆசனம் நாங்கள் தொடர்ச்சியாக காலையிலேயே மாலையும் 3 நேரமும் இது செய்யலாம். மலச்சிக்கல் அதிகப்படியான மலச்சிக்கல் இருக்கிறார்கள், அதிகப்படியாக நமக்கு மலச்சிக்கல் இருக்குன்னு சொன்னால் இந்த ஆசனம் மிக ஒரு சிறந்த ஆசனம். இதை 3 தடவை நாங்கள் காலையில மாலையிலும் பின்னேரமும் செஞ்சு கொண்டே வந்து கொண்டே இருக்கணும். ஓகே, இதே நிலையில இருந்து நான் இன்னொரு இந்த மூச்சு பயிற்சியில 2வது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி தரப்பட்டதுல நாடி சுத்தி, இதே நிலையிலிருந்து ஒரு 5 சுற்று நாடி சுத்திகளும் செய்யலாம், கபாலபதியும் செய்யலாம், பஸ்திரிக்காவும் செய்யலாம். சரியா? இப்போ நான் உங்களுக்கு அடுத்த கட்டமாக என்னென்னு சொல்லி சொன்னால் இதே நிலையில இருந்து கொண்டு இது 3 மூச்சு பயிற்சிகளும் இதே நிலையிலிருந்து செய்யலாம், தவறு இல்லை. இது ஒரு வகையான மூச்சு பயிற்சி. இப்போ நம்ம அடுத்தது செய்ய போகிறோம். இடது கையில் சின் முத்திரை, வலது கையில் விஷ்ணு முத்திரை, இந்த 2 முத்திரை எடுத்துக்கொண்டு நாடி சுத்தி செய்ய போகிறோம். ஏற்கனவே நான் இது உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். இருந்தாலும் இதோட சேர்ந்து நான் உங்களுக்கு இதை சொல்லித்தரேன். ஒரு ஆழமான மூச்சு. மூச்சு முழுவதும் வெளியே. மீண்டும் ஒரு ஆழமான மூச்சு.
மூச்சு முழுவதும் வெளியே. கட்டை பெருவிரலால வலது பக்க நாசி துவாரத்தை மூடிக்கொள்ளணும். இடது பக்க நாசி துவாரத்தால் ஒரு ஆழமான மூச்சிடுங்க. மோதிர விரலால இடது பக்க நாசி துவாரத்தை மூடிக்கொண்டு வலது பக்க நாசி துவாரத்தால இதுவாக சுவாசத்தை வெளியாக்கணும். பிறகு வலது பக்க நாசி துவாரத்தால ஆழமான மூச்சு எடுத்து இடது பக்க நாசி துவாரத்தால விடணும். இது ஒரு சுற்று. இடதால் எடுத்து வலதால விட்டு எடுத்து இடதால விடுவது ஒரு சுற்று. இது ஒரு நாடி சுற்று. இதுவும் ஒரு நல்ல ஆசனம். இதையும் நீங்க காலையில இந்த ஆசனத்தோட சேர்ந்து ஒரு 5 சுற்றுகள் செய்யலாம். ஓகே, இப்போ நாங்கள் என்னுடைய பலநிலைகளை ஒருக்க நாங்கள் பார்ப்போம். சரியா? மலச்சிக்கல் இருந்தாலே அன்றைய நாள் நமக்கு ஒரு பெரிய கஷ்டமான நிலையாக தான் போகும். அப்போ மலச்சிக்கல் இருந்தாலே மலச்சிக்கலை இல்லாமல் நாங்கள் இது எப்படி செய்வது, இதுதான் இதனுடைய முதல் விஷயம். ஓகே, வஜ்ராசனத்திலிருந்து வந்து நாங்கள் இந்த ஆசனங்களை செஞ்சு கொண்டு மலச்சிக்கல் நாளடைவில் இல்லாமலே போயிடும். மலச்சிக்கல் இருந்தாலே மலச்சிக்கல் என்ற ஒரு பிரச்சனை நமக்குள்ள இருக்கு. அப்போ நம்ம வந்து அன்றைய நாளில் வந்து நமக்கு ஒரு ஆனந்தம், இந்த மூச்சு பயிற்சிகள் செஞ்சு கொண்டு வரும்போது நம்மளோட சுவாச பைகள் நல்லா விரிவடையுது, இதயத்துக்கு நல்ல பலம் பெறுது. எப்போ நம்மளுடைய கழிவுகள் உடம்பை விட்டு வெளியாக இல்லையோ அந்த நேரம் நமக்கு என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் உள்ளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாகும். இதய வலி ஏற்படும், நுரையீரல பிரச்சனை வரும். அப்போ இந்த நிலையில் இருந்து கொண்டு நாங்கள் இந்த மூச்சு பயிற்சிகளை செஞ்சு வரும்போது சிறுகுடல் பெருகுடல் உள்ள கழிவுகள் அவ்வளவும் வெளியாகும். நாளடைவில் இதுக்கு நல்ல ஒரு பலனை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். கழிவுகள் வெளியானாலே அதான் காலை கடன் என்று வச்சிருக்காங்க பாருங்க. காலையில எழுமணும்னா இந்த கடனை நாங்க இந்த கடமையை நாங்க செஞ்சிடணும். அப்ப இந்த கடமையை நாங்க சரிவர செய்யல என்று சொல்லி சொன்னா உடம்புல பிரச்சனைகள் ஏற்பட்டே ஆகும். இந்த மாற்றமும் இல்லை. அப்ப இந்த காலை கடமையை நாங்க வடிவா செய்யணும்னு சொன்னா எழுமணும்னா ஒரு கொஞ்சம் போல தண்ணி குடிச்சு கொண்டு ஒரு சுடுதண்ணி ஒரு கப்ல எடுத்து சுடுதண்ணி எடுத்து குடிச்சு கொண்டு அதுக்கு பிறகு இந்த நிலையிலிருந்து இந்த மூச்சு பயிற்சிகளை செஞ்சு வர இந்த மலங்கள் அவ்வளவும் கிளியரா வழியாகும். உள்ளுக்குள்ள கழிவுகள் அவ்வளவும் எந்த ஒரு இடையூறும் இல்லாம அந்த மாதிரி வழியாகும். அப்ப அப்படி ஃபுல்லா வழியாயிட்டுன்னு சொல்லி சொன்னா அன்றைய நாள் நமக்கு சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கும். மலம் வந்து உள்ளுக்கு தங்கிட்டுன்னு சொல்லி சொன்னா நம்மளால இயங்க முடியாது, அந்த நிலை வந்துடும். அதனால மலச்சிக்கல் தீர்றதுக்கு இப்ப நான் செஞ்சு காட்டின ஆசன மூச்சு பயிற்சி மிகவும் அற்புதமான ஒரு பயிற்சி. இதை நீங்க காலையில செய்யுங்க, மதியம் செய்யுங்க, இரவுக்கும் செய்யுங்க. மலச்சிக்கல் கூட இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக அதை செஞ்சு கொண்டே வரும். செஞ்சு கொண்டு வர இதுல இருந்து நாங்கள் விடுதலை பெறலாம். ஓகே, இன்றைக்கு நான் உங்களை ஒரு புதிய ஆசனத்தோட வந்து உங்களை சந்திக்கிறேன். அதே மாதிரி வந்து இன்னொரு ஆசனத்தோட நான் வந்து நாளைக்கு வருவேன். மற்றது என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை புதிய ஆசனத்துடன் உங்களை தொடர்பு ஏற்படுகின்றேன். இப்படிக்கு உங்கள் யோகா மோகன்.